சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு தகவலை அவசரமாக உங்களை சொல்லி ஆகணும். என்னென்னா, கிரகங்களை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருப்போம் நாம. உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். இந்த தனுசு ராசிக்குள்ள 5 கிரகங்கள் சஞ்சரித்தீங்களா? அந்த 5 கிரகங்கள் சஞ்சரித்த போது ஒரு பேரழிவு ஒன்று ஏற்பட்டது. அது 5 கிரகங்கள் சஞ்சரித்த காரணமா அல்லது மற்ற காரணமா, அது ஒரு ஆய்வு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்ன பேச போகிறோம்? கையில் பஞ்சாங்கம் இருந்தால் எடுத்து வச்சுக்கிங்க. உங்கள் அனைவருக்குமே ஒரு விழிப்புணர்வு பதிவு இது. காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீடு கும்பராசி. கடகராசி என்பது தமிழ்நாட்டுடைய ராசி. கடகராசிக்கு 8ஆம் இடம் கும்பராசி. ஒரு முக்கியமான தகவலை இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கிங்க. ஒரு எச்சரிக்கையோடு கவனிச்சிக்கிங்க. நாளைக்கு யாரும் சொல்லலை, என்ன இது இப்படி நடந்திருக்கு என்ற நிலைமையெல்லாம் கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரலாம். இயற்கை சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். இல்லை, நான் சொல்கின்ற தகவல்கள் கொஞ்சம் பின்னடைவு கூட ஏற்படலாம். ஆனால் 6 கிரகங்கள் ஒரே ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற நிலை பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையில். நல்லா கவனிங்க. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை கும்பராசிக்குள் 6 கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள். வழக்கமா இப்ப சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு, ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்தில் சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் இணைகிறார். சுக்கிரன், புதன் வக்கிரமாக 6 கிரகங்கள் கும்பராசிக்குள். இப்போ ஒரு மனிதனுடைய மனநிலை இருக்கு பாருங்க. ஒரு மேப் போட்டுக்கிட்டு ஒரே பாதையில் போவோம். ஆனால் இந்த 6 கிரகங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு. அங்கே சனி பகவான் தான் ராஜா, ஏன்னா அது அவருடைய வீடு. மற்ற 5 பேருக்கும் அவர் வீடு கொடுக்கிறார். ராகு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டுக்குள்ளே போறாரோ அந்த வீடு அவருடைய வீடு. இப்போ ராகு யாருன்னா யோகக்காரகன், போகக்காரகன், ஆசைகளை அதிகமாக தூண்டிவிடக்கூடியவன் அந்த ராகு. சனி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன். 8க்கும் 10க்கும் 12க்கும் அதிபதி சனி பகவான். இப்போ ஏன் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன்னா, சூரியன் ராஜகிரகம், ஆன்மகாரகன். அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கின்ற கிரகம் சுக்கிரன், அதிர்ஷ்டக்காரகன், களத்திரக்காரகன். இந்த சுக்கிரன், புதன், செவ்வாய். செவ்வாய் யார் பார்த்தா யுத்தக்காரகன். இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை 22ஆம் தேதி ஏற்பட போகுது. செவ்வாய், சனி, சூரியன், ராகு. அப்போ தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரி, ஏதாகிலும் ஒரு நெருக்கடிகளை இந்த காலத்தில் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கடகராசினர் கடந்த 2.5 ஆண்டு காலமாக அஷ்டம சனி என்ற பயத்தில், போராட்டத்தில், நெருக்கடியில், பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஏன் மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஒரு புள்ளியை வைக்கிறேன்னா, மார்ச் 6 சனி கும்பத்தை விட்டு நகர்ந்து மீனத்துக்கு போயிடுறார். அப்போ சுக்கிரனும் போயிடுறார். அதுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த 6 கிரகங்கள் இங்கே இருக்க போறாங்க. கடகராசிக்கு 8ஆம் இடங்க, தமிழ்நாட்டிற்கு 8ஆம் இடம் கும்பராசி. அப்போ அந்த 8ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பது என்பது நிறைய அவயோகங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக கடகராசினர் இந்த காலகட்டத்தில் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் தானே, ஒரு 12 நாள். இந்த 12 நாட்களும் அனைத்திலும் அமைதி காப்பது என்பது நன்மையாக இருக்கும். அது பயணமாக இருந்தாலும் சரி, வேறு வேறு வேலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இந்த 12 நாட்கள் மிக மிக கவனமாக கடகராசினர் இருக்க வேண்டும். அது அரசியல்வாதிங்க அவங்க அரசியலை பார்த்துக்கிட்டோம். என்ன சம்பாதிக்க போகிறாங்க, அவங்க போராட்டத்தையும் பார்ப்பாங்க, செலவையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க சமாளிச்சுக்குவாங்க. கடகராசினருக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கடகராசியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள்
ஏன்னா சிம்ம ராசிக்கு சப்தம ஸ்தானம் கும்பம். இந்த சப்தமஸ்தானத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பது மட்டுமல்ல, அந்த 6 கிரகங்களும் ஒரே நேரத்தில் சிம்ம ராசியை பார்க்க போகின்றார்கள். எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. விதிவிலக்கு சனிக்கு, செவ்வாய்க்கு, குரு. ஆனால் கண்டிப்பாக 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்குமே உண்டு. இந்த 6 கிரகம் சேர்ந்து சிம்ம ராசியை பார்க்கின்ற போது அந்த ராசியுடைய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரட்டு 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 எடுத்துடும். காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம். புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக போராட்டமான காலகட்டமாக இருக்கும். நல்ல கவனிங்க. எந்த ஜோதிடரிடம் வேண்டுமென்றாலும் போய் கேட்டுக்குங்க. இந்த ஜோதிடர் இப்படி சொல்லுகின்றாருன்னு. இந்த கும்பராசிக்குள் 6 கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் பார்வையாக 6 கிரகங்களும் சிம்மத்தை பார்க்கின்றார்கள். நோய் நொடி வழக்கு வம்பு பிரச்சனை அவமானம் என்பதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்காது, கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு? கும்பராசினருக்கு. இப்போ என்னுடைய வீட்டில் வந்து ஒருத்தர் உட்காந்தா பரவாயில்ல, கும்பராசியை பற்றி சொல்கிறேன். 2 பேர் உட்காந்தா பரவாயில்ல, 6 பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு எதிரிகள். ஒவ்வொரு முகம் இருக்கு. இவர் இந்த முகம் வச்சிருப்பார், அவர் அந்த முகம் வச்சிருப்பார், அவர் அந்த முகம் வச்சிருப்பார். 6 பேர் என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நீ இப்படி போ, நீ இப்படி போ, நீ இப்படி போ, நீ இப்படி போன்னு சொல்லும் போது நான் எதை செய்வதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு பைத்தியம் பிடிக்கணும், அவ்வளோதான். புரியுங்களா? அவ்வளவு மோசமான இக்கட்டான நெருக்கடியான நேரம். முதல்ல உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம், நெருக்கடியான நேரம், தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். இல்லை நமக்கு வந்து நம்முடைய சிந்தனைகள் வேற 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 மாதிரி போகும். அந்த போய் சேருகின்ற இடம் நமக்கு ஆபத்தான இடமா இருக்கும். அப்போ ஒரு 12 நாளுக்கு மௌன விரதம் காப்பது என்பது உங்களுக்கு மிக சரியானதாக இருக்கும். இல்லை ஒரு மாலையை போட்டுங்க கழுத்தில், சாமியை வேண்டிக்குங்க, 12 நாளுக்கு அமைதியாக இருங்க. சொல்ல வேண்டிய கடமைங்க. என்ன காரணம்னா, அந்த 6 கிரகங்க ஒரே வீட்டில், உங்கள் ராசிநாதன் சனி இருக்காரு, ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, சூரியன் இருக்காரு. எல்லாமே ஒரு உஷ்ணப்படுத்துகின்ற, கோபப்படுத்துகின்ற பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை திக்குமுக்காட வைக்கின்ற இதெல்லாம் இந்த 6 பேர் செய்வாங்க. அடுத்து ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி. என்ன மீனராசிக்கு? விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் தான் பரவாயில்லைங்க. மறுபடியும் சொல்றதான் 6 கிரகம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரகம் கொண்டதால் விரயங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், இல்லை சந்தோஷத்தை தேடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை யாரையாவது நம்பி முதலீடு செஞ்சாங்க ஏமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்கும், இல்லை வம்பு வழக்கென்று ஏற்பட்டு செலவுகளை செய்து நம்ம சரி பண்ண வேண்டியதாக இருக்கும், உடல்நிலையில் பாதகம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். செலவு 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 செலவு. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஏதாகிலும் ஒரு சந்தோஷத்தை தேடி போனால் அங்கேயும் அதனாலேயும் பிரச்சனை. இப்படி ஒரு கடுமையான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை இந்த 4 ராசினர், குறிப்பாக 4 ராசினர். பொதுவாகவே இந்த காலகட்டம் என்பது, இந்த 12 நாட்கள் என்பது மிகப்பெரிய போராட்டமான காலகட்டமாகவே இருக்கும். தமிழக அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் நிலவும். கூட்டணிகள் அமைவது சிக்கல் வரும். நிறைய பேர் அவர்களுடைய விருப்பத்திற்கு பேசிக் கொண்டிருப்பார்கள். எந்த ஒன்றிலும் நிலையான நிலை என்பது இந்த நேரத்தில் இருக்காது. சனி பகவான் நகர்கின்ற போது கொஞ்சம் பிரச்சனை மாறும். அதனால் தயவு செய்து வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்களுக்கு பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நான், இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இருந்தால், கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால், இந்த கடுமையான நெருக்கடி என்பது கொஞ்சம் குறைய தொடங்கும். ஆனால் நெருக்கடி என்பது நிச்சயமாக இருக்கும். ஒரு எச்சரிக்கையாகவே இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குற, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 12 நாட்களுக்கு மௌன விரதம் கூட இருங்க, அது போதும். எல்லாவற்றையும் நிதானம். பணத்தை எப்போனா சம்பாதிக்கலாம், ஆனால் மற்றது போய்விட்டால் எதையும் சம்பாதிக்க முடியாது. புரியுங்களா? அதனால் பயணத்தில் எச்சரிக்கை. 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, பேருந்தாக இருந்தாலும் சரி, மிக மிக எச்சரிக்கை. புரியுங்களா? உடல்நிலையில் எச்சரிக்கை, பேச்சில் எச்சரிக்கை, செய்கையில் எச்சரிக்கை, எல்லாவற்றிலும் எச்சரிக்கை.
கவனமாக இருந்துங்க. ஒரு எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.